சண்டே ஈவினிங் ஏதாவது பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஏன் இன்றைக்கி பீட்சா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வந்து இந்த டோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா, சர்க்கரை, அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சமாக ஈஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா டபுளாக கிடச்சிருந்துச்சு. ஒரு பீட்சா செய்கிற அளவுக்கு தான் வீட்டில் வந்து ஸ்கொயர் சீஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சீஸையும் டபுள் டைம்ஸ் போட்டு வீட்டிலேருந்து பீட்சா மசாலா வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதையே வந்து மேலே தூவி ஷர்விக்கு வந்து கொடுத்துருந்தேன். அவன் விரும்பி சாப்பிட்டான். பாப்பா வந்து ஷர்வி வச்சுருக்கிறதுக்காகவே இவள் வந்து வச்சுருப்பான், ஆனால் சாப்பிடலாம் மாட்டா. மாவை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பன் மாதிரி ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு போகிற மாதிரி தான் கிடச்சிது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதிலே ஜாம் தடவி வச்சாச்சு. இன்றைக்கி பேக்கிங் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ 2த்தையும் அழகாக வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.